எங்கே போகிறீங்க? அதாவது ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்குமா நேற்று. அதாவது நம்ம சென்னை சென்ட்ரல் ஜிஹெச் இருக்கு இல்லையா, அங்கே வர பேஷண்ட்டோட அட்டெண்டர் எல்லாருமே வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் போய் படுத்துக்கிறாங்களாம். அதனால் உள்ளே வந்து அலோவ் பண்ணக்கூடாது அது போல் ஆளுங்களாம் அப்படின்றாங்க. இப்போ அங்கேயும் அலோவ் பண்ணலன்னா அந்த மக்கள் எங்கே போவாங்க? அதாவது எல்லாமே நம் நாட்டு மக்கள். அதாவது அப்துல் கலாம் ஐயா யூரோப் கண்ட்ரியில் யாதும் ஊரே யாவரும் கேளினார். எல்லாமே நம் நாட்டு மக்கள். அதாவது சென்னையில் அந்த ஜிஹெச் சென்ட்ரல் ஜிஹெச்சை தாண்டி எவ்வளோ பேர் போகிறாங்க, எவ்வளோ பணக்காரங்க, எவ்வளோ சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, எவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் போகிறாங்க வராங்க. அங்கே வர்ற மக்கள்லாம் யார்? நம்ம மக்கள் தானே. அதாவது அந்த ஜிஹெச்சுக்குள்ளேயே நிறைய இடம் இருக்குது. இப்போ காலேஜ் வர வந்து பழைய சென்ட்ரல் ஜெயில் கிட்ட மாற்றிட்டாங்க காலேஜை. அதனால் ஜிஹெச்சுக்குள்ளேயே பழைய பில்டிங் நிறைய பில்டிங் இருக்குது. அங்கேயே தங்குறதுக்கு அந்த மக்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணலாம். 2 பாத்ரூம் கக்கூஸ் கொடுத்து கொஞ்சம் நாஸ்தி தான் பண்ணுவாங்க, கொஞ்சம் அசிங்கம் தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்களும் மனிதர்கள் இல்லையா, அவங்களாம் எங்கே போவாங்க? அதனால் இப்போ சென்ட்ரலில் வர்ற ஜனங்களை நீங்கள் வெளியே போங்கன்னு தள்ளிட்டா அப்புறம் எங்கே தான் போவாங்க அவங்க? இப்போ நம்ம சென்னையை சுற்றி எவ்வளோ ஜிஹெச் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இல்லை அதிகமாக வர்றதே இங்கே தான். அந்த மக்கள்லாம் எங்கே இந்த பக்கத்து வீட்டில் தான் வராங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க. அதனால் அவங்கள நம்ம தான் பாதுகாக்கணும். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க அதெல்லாம் பார்த்து உள்ளுக்குள்ளேயே அவங்கள தங்க வைக்கிறதுக்கு ஒரு வசதி உண்டாக்குங்கன்றது தான் இந்த வீடியோ மூலிமா சொல்லுங்கள்.